பரவசலகம் போலாமா? அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. 70 தேட்டராமா, படு மோசம், நல்லாவே இல்லை, வேஸ்ட்டு தான். கோஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது, நம்ம இதுக்குள்ளார போய் பார்ப்போம். கோஸ்ட் ஹவுஸ் இல்லை பாப்பா, நல்லா இருந்தா டேஜ் எப்படி இருந்தது? நல்லா இருந்தா, சூப்பராக இருந்தது. இது ரொம்ப பையன் காலமாட அடக்கிட்டு இருக்கான். அப்படி காலமாட அடக்கு வேற லெவல் வேற லெவல். இது பாருங்க, வாய் ஃபார் மீ இன்னைக்கு செத்தோம். ஃபயர்லாம் வருது. நல்லா இருக்கா? பர்ஃபெக்ட், நல்லா இருந்தது. இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி திக்குன்னு இருக்கு. நல்லா இருக்கு, உண்மையாகவே வருது. வணக்கம் வாய்ஸ் ஃபார் மீ. என்னடா அவன் பரவச உலகத்தை காட்டுவான்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ காட்டிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி வந்து நடக்க போகிற ஃபுல் விஷயத்தையும் நான் வந்து ஒரு vlog-ஆ கவர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு என்கேஜ்மெண்ட்டாக என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த வீடியோ கொண்டு போக போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். போகலாமா? இருங்க உடனே உள்ளே போயிட்டா எப்படி? ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சிடும். மணி கரெக்டாக பார்த்திங்கன்னா 7 மணி ஆகுது. ஸோ நம்ம வந்து எங்கே போகணும் அப்படின்னா, நாமக்கல் கிட்ட இருக்க மல்லூர்ன்ற இடத்துக்கு தான் போகணும். நம்ம வந்து இப்போ கரூரில் இருக்கோம். கரூர்லேருந்து அங்கே போகணும் அப்படின்னா 77 கிலோமீட்டர். நாங்கள் கரெக்டாக ஒரு 8 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா 10 மணிக்கு அங்கே ரீச் ஆயிடுவோம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நான் vlog-ஆ போடுறேன். இவன் தான் நம்ம செல்லம். இவன் மூலயமா தான் நம்ம போக போகிறோம். கிளம்பிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். போலாமா? வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நாம போறோம்? பரவசலகம். எங்க நாம போறோம்? பரவசலகம். எங்க இப்ப போறோம்? பரவசலகம். எங்க இப்ப போறோம்? பரவசலகம். பரவசலகம். எப்படி டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கூகுளில் போய்ட்டு பரவச உலகம் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். அதிலே டிக்கெட்டுக்கான பேஜ் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதிலே டேட்டு டைம் அப்படின்ற மாதிரி ஒரு காலம் இருக்கும். அதில் டேட்டு கொடுத்துட்டு உங்கள் பேர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து பெரியவங்க எவ்வளோ அப்படின்னு கேட்கும். பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் 850 ரூபா, சின்னவங்களுக்கு 650 ரூபா. சின்னவங்க அப்படின்னா 130 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும். 90 to 130 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கவங்க தான் சின்னவங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் கன்ஃபார்மாக டிக்கெட் எடுக்கணும். அடுத்து வயசானவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனி ரேட், அவங்களுக்கும் 650 ரூபா. எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பே நவுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா கடைசியாக ஃபைனல் பேஜ் வரும். அதில் அடல்ட் நம்ம எவ்வளோ பேர் கலெக்ட் பண்ணியிருக்கோம், சில்ட்ரன் எவ்வளோ பேர் கலெக்ட் பண்ணியிருக்கோன்ற எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். ப்ரைஸ் வந்து 3850 ரூபா. நாங்கள் பெரியவங்க 3 பேர், சின்னவங்க 2 பேர்த்துக்கு போட்டோம். இது வந்து டேக்ஸ் இல்லாமல், ஓகேங்களா? டேக்ஸோட பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வரும். இதில் காமிக்கிற அமௌண்ட் 3850 ரூபா. நாங்கள் பே பண்ணது 3940 ரூபா 86 பைசா, 90 ரூபா 86 பைசா டேக்ஸ். போகும்போது பாதி வழியிலே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் எல்லாமே கிளம்பிட்டோம். கிட்ட சாப்பிட்றேன்னு பார்க்காதீங்க, அப்புறம் எனக்கு வயிறு வலிக்கும். நாங்கள் நீங்களும் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம vlog கண்டினியூ பண்ணலாம். A few moments later. உங்கள் கண்ணுக்கு பரவச உலகம் தெரியுதா? ஃபைனலாக எப்படியோ ரீச் ஆகிட்டோம். ஆல்ரெடி நாங்கள் 1 hour லேட்டு, 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் அங்கே ரீச் ஆகிறக்கே 10:45 ஆயிடுச்சு. சரி, இருந்தாலும் டயர்டாக இருக்குன்ட்டு பக்கத்தில் இருக்க கருப்பட்டி காஃபி கடையில் ஒரு டீயை போட்டு கிளம்பிட்டோம். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? உள்ளே போகலாமா?
டேரெக்டாக டூ வீலர் பார்க்கிங் செக்ஷனுக்கு போயிட்டோம். கூகுளில் 3.8 ரேட்டிங் தான் இருந்தது. ஸோ இந்த பிளேஸ் அவ்வளோ ஒர்த் இருக்காது, யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சா அவ்வளோ கூட்டம் இருந்தது. உள்ள போலாமா? நான் எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணவே மறந்துட்டேன். நம்ம கூட வர இந்த 2 குட்டீஸ் வேறு யாரும் இல்லை, எங்கள் அக்கா பசங்க தான். இது எங்கள் அக்கா பொண்ணு தேஜஸ்ரீ, இது எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் அக்கா பையன் சஸ்திக், அப்புறம் எங்கள் அக்கா. ஓகே, நம்ம டேரெக்டாக அப்படியே உள்ளே போயிடலாம். உள்ளே போனோடனே என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்தது. நாங்கள் டேரெக்டாக டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட்டை காட்டிட்டு டிக்கெட்டை கையில் வாங்கிட்டோம். பார்க்கோட டைமிங் காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும். வாட்டர் கேமோட டைமிங் காலையில் 10 to ஈவினிங் 4 மணி வரைக்கும். ட்ரை கேமோட டைமிங் மத்தியானம் 2 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும். இந்த போர்ட்லேயே எந்தெந்த பிளேஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஒரு பர்சனல் சஜஷன் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக போவீங்க அப்படின்னா டிக்கெட் முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் புக் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் தான் எல்லாத்துக்குமே 50 ரூபா கம்மியாக தராங்க. நீங்கள் நேரில் போய் வாங்கினீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே 50 ரூபா அதிகமாக தராங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுங்க, அதுதான் நமக்கு ப்ராஃபிட். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே நாங்கள் லஞ்சுக்கு வந்து அட்வான்ஸாக டிக்கெட் புக் பண்ணிடணும் அப்படின்ட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டோம். லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா லாக்கர் ரூமு, அப்புறம் ட்ரெஸ் வாங்குறதுக்கு ட்ரெஸ் ஷாப் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் மொபைல் பவுச் ஷாப் எல்லாமே வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து இந்த நைலான் அப்புறம் அந்த டிஷர்ட் கிளாத் இருக்க மாதிரி ட்ரெஸ்லாம் வாங்கிக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து நமக்கு அலோவும் பண்ணுறாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி போட்டு போயிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். காட்டன்லலாம் போட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெருசாக என்ஜாய் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே லெஃப்ட் சைடில் தான் வாட்டர் கேம். இப்போ நாங்கள் போனது 11 மணியா, அதனால் 2 மணி வரைக்கும் வாட்டர் கேம் மட்டும்தான் ஓப்பனில் இருந்து. ட்ரை கேம் 2 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் எங்களுக்கு என்ன பண்ணுறது, எங்கிட்டு போகிறதுன்னு தெரில. அதனால் ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளைட்டிங் இருந்தது. ஸோ அதில் வந்து நான், தம்பி, பாப்பா, அம்மா, அக்கா எல்லாருமே ஃப்ளைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கே போனோம்னா இந்த மியூசிக் பால்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ளார இந்த மாதிரி டிஜே லைட்லாம் போட்டு விட்டு மழை பெய்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட். இதுக்குள்ளே போனால் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ஆட தெரியாது, ஆட தெரிஞ்ச வரைக்கும் ஆடிட்டு அதுக்கடுத்து எல்லாம் எடுத்து போயிட்டு வந்தாங்க. வாட்டர் கேம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங்காக தான் இருந்தது. ஸோ எல்லா தண்ணிலையுமே வந்து இந்த குளோரின் போட்டு அள்ளி தெளிச்சிருக்காங்க. நோர வர அளவுக்கு அவ்வளோ குளோரின் பவுடராக இருந்தது. உங்களுக்கு எல்லாம் ஒத்துக்குமான்னு பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய க்யூவில் அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஸோ இதில் நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு டைம் பத்தாது, நம்ம கேம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போயிட்டோம். கார் வந்து டைரெக்டாக மேலேருந்து அப்படியே தண்ணிக்குள்ளே வந்து விழும். பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, பட் நிறையா கூட்டம் வரனால அவங்க போக்கில் ஸ்கிப் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான். பட் இந்த 2க்கு மட்டும் தான் காசு பே பண்ணாங்க. இந்த போட்டிங்க்கும் பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியில் வந்து ரவுண்ட் போகிற மாதிரி குழந்தைங்கள வச்சு இதுக்கு எல்லாமே சார்ஜ் ரொம்ப அதிகமாக பண்ணாங்க. 200லேருந்து 500 700 வரைக்குமே இருந்தது. ஸோ இதெல்லாம் அன்வான்ட்னு நாங்கள் போகலை. நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டோம். ஆனால் எப்போயுமே கேட்டால் பண்ணுறேன், டேஜ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் கேமில் அழுவ ஆரம்பிச்சிருச்சு. எதுக்குமே வரமாட்டேன்ருச்சு. அதுக்கு பிடிச்ச அந்த டான்ஸ் வர்றது மட்டும்தான், அதில் மட்டும் என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். வேவ் ஃபீல்னு சொல்லிட்டு அந்த அலை மாதிரி வரும்ல. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையாகவே நல்லா இருந்தது. பட் என்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னா குளோரின் பவுட்ரு அவ்வளோ போட்டிருந்தாங்க. இதில் தண்ணியில் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நுர வர ஆரம்பிச்சிது. இது ஓகே தான், என்ஜாய் பண்ணுறதுக்கு ஓகே. பட் வந்து தண்ணியில் அவ்வளோ குளோரின் பவுடர் போட்டாங்கன்னா நமக்கு எதுவும் பின்னாடி போய் எஃபெக்ட் வருமான்றதுலாம் தெரில. நல்லா தான் இருந்தது, என்ஜாய் பண்ணுறதுக்கு ஓகே தான். நம்ம டேஜோக்கா டான்ஸ் ஆடுறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மியூசிக் பால்ஸ் வச்சுருந்தாங்க வெளியில். அதில் வந்து ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு விளையாட்டு இருந்தாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்களும் ஆடிட்டு அடுத்த கேமுக்கு போயிட்டோம்.
அதுக்கப்புறம் வாட்டர் ஸ்லைட்லேயே ரொம்ப ரொம்ப ஒர்த்தபுளானதுன்னா அது இதுதான். மேலேருந்து அப்படியே படுத்துக்கிட்டே கீழே வரணும் பாருங்கள். உண்மையே சொல்கிறேன், இந்த ஸ்லைடு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருந்தது. அப்படியே மேலேருந்து கீழே வரும்போது கடைசியில் தண்ணியில் வந்துட்டே வருவோமா, ஜாலியாக இருந்தது. உண்மையாகவே இது ஒர்த்தது. அப்புறம் 2 பேர் ஒரே பலூனில் போனோம், நானும் சஸ்ரிக்கும். மேலேருந்து கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக விட்டுருந்தாங்கன்னா ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இவங்க சுற்றி விட்டனால அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி ஜர்க் ஆயிடுச்சு. நானே கத்திட்டேன். அதுக்கப்புறம் நல்லா இருந்தது. இதில் எங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்கள், பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மையாகவே அந்த இடத்துல பயமாக இருந்தது. சஸ்ரிக்கெலாம் பயந்துட்டான். அப்புறம் இது ஸ்லைடிங் பக்கத்துலேயே பலூனில் உட்காந்துட்டு சுற்றி சுற்றி வர மாதிரி இருந்தது. செம்ம ஜாலியாக இருந்தது. கடைசியில் வந்து நானே கவுந்துட்டேன். அடுத்து அம்மா வந்தாங்க. அவங்க காட்டன் செடி போட்டிருந்தனால அவங்களுக்கு அவ்வளோ பெருசாக வந்து ஸ்பீடாலாம் வரல. அதனால் நீங்கள் நைலான் ட்ரெஸ் போட்டு போயிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பலூனுக்குள்ளார உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் ரவுண்ட் அடிச்சுட்டு வர மாதிரி இருந்தது. இது ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் என்னென்னா யாருமே நகரவே மாட்டேன்ட்டாங்க. பலூன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் கிடைச்ச வரைக்கும் ஒரு பலூனை வச்சு எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். அது யாருமே நகராதனால நம்மளே வந்து எல்லாத்தையும் தள்ளுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டே போயிட்டு வந்துட்டோம் கடைசியில். என்னென்னா பார்க்குறதுக்கு சைல்டிஷாக இருந்தாலும் உண்மையாகவே இதில் உட்காந்து போகிறப்போ அவ்வளோ ஜாலியாக இருந்தது. நல்லா இருந்தது. நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலையில் நனைகிற மாதிரி சும்மா டிஃபரெண்டாக அங்கங்கே இருந்து தண்ணி வந்துட்டு இருந்தது. அது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி பெட்டிங்லாம் கொண்டு பண்ணியிருந்தாங்க. பார்க்குறக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது. தவிர அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டோ அவ்வளோ ஃபீல் குட்டாக இல்லை. ஓகே, அவ்வளோதான். வாட்டர் கேம்ஸ்ன்றது இவ்வளோ தான் அங்கே இருந்தது. இது வரைக்கும் இருந்த எல்லாத்தையுமே நாங்கள் கவர் பண்ணிட்டோம். ஒன்று கூட மிஸ் பண்ணல. எல்லாமே நல்லா இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட போயிட்டோம். கரெக்டாக மணி 3:30 வரைக்கும் தான் லஞ்ச் அலோடு. அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நாங்கள் வந்து 2:30க்கெலாம் லஞ்சு சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். நாங்கள் 2 வெஜ் பிரியாணி 2 கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. சும்மா சொல்லக்கூடாது. சாப்பாடு மோசமெல்லாம் நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கீழே வந்துட்டு ஆளுக்கு 2-3 சமோசா வாங்கிட்டு வெஜ்ஜுக்கு இந்த ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டாங்க. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்புறம் டீ சாப்பிட்டு அப்புறம் பாப்கார்ன் வேறு வேணும்னு கேட்டாங்க. ஸோ பாப்கார்ன் என்னென்ன ஸ்நாக்ஸோ எல்லா ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு எவ்வளோ செலவு என்னன்ற எல்லாமே நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். டோட்டல் எவ்வளோ நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் எல்லாமே ஃபுல் டீட்டெயில் கடைசியில் இருக்கும். வாட்டர் கேம் இதோட முடிச்சு. இதுக்கப்புறம் நம்ம ட்ரை கேமுக்கு போகலாம். ஓகே, வைஃப் ஆர்மி இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேம் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்னா ட்ரை கேம் விளையாடுறதுக்காக வந்திருக்கோம்.
ஸோ இதில் என்னென்ன கேம்லாம் இருக்குது, எந்த மாதிரிலாம் இருக்குன்றத நான் வந்து இனிமேல் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்காம டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளாரே கவரேஜ் பண்ண போகிறேன். ஏன்னா தண்ணின்றனால என்னால் ஃபோன் எதுவுமே எடுக்க முடியல. ஸோ இனிமேல் பிரச்சனை இல்லை, வாங்க பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத. இப்போதைக்கு போகிறோம்னா ஃப்ளையிங் சஸ்தராமா, பறக்கும் தட்டு, அதுக்கு வந்து போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நம்மளை வந்து அப்படியே மேலே போக சொல்லிட்டாங்க, அதனால் அப்படியே மேலே போயிட்டு உட்காந்துடலாம். நம்ம அம்மா எங்கே இருக்காங்கன்னா இங்கே இருக்காங்க பாருங்க. ஐஃபர்மி இந்த லாக் எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியல, நழுவிட்டு போகுது. எங்கேயா முன்னாடி போய் கீழே விழுந்துருவானான்னு தெரில. பார்க்கலாம் வாங்க. எல்லோரும் ரெடியாக இருக்காங்க, ஸ்டார்ட் போகலாம். ஆடுது தட்டு, இதை பிடிச்சி அப்படியே இந்த ஓட்டைக்குள்ளார நல்லா லாக் இருந்துருது. ஓகே டன். இப்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, ரெடி போகலாம். ஐஃபர்மி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கீழே போகுது. சுற்றுது, அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரில. போ பார்ப்போம். வேகமாக சுற்றுது பாய். சுத்துது. இங்கே பாருங்க, ஒரு அங்கிள் பாய் சொல்கிறாப்புல, ஒரு பொம்மை. ஐயோ பயமா இருக்கு. நல்லாதான் இருக்கு. ஓகே, அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா தெரியல, பட் இருந்தாலும் ஓகே, மோசம்னு சொல்ல முடியாது. ஓகே, அடுத்த ரைடு போகலாம். அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை, லைட்டாக தான் இருக்குது. பார்ப்போம் அடுத்து வேறு என்ன கேம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஊஞ்சல், சர்க்கஸு, இந்த இதெல்லாமே நம்ம ஊர் பார்க்லேயே இருக்கும். இங்கே பாருங்கள், ஒன்று வேறு லெவலில் இருக்குது. மேலே போயிட்டு கீழே வர்றது, அப்படியே மேலே போயிட்டு அங்கேருந்து அப்படியே கீழே வரப்போகுது. பார்க்கலாமா? இங்கே பாருங்க, நம்ம பையன் காளை மாடை அடக்கிட்டு இருக்கான். அப்படியே காளை மாடை அடக்கு. வேற லெவல். இதை பாருங்க, வலது கீழே அப்படியே வர போகிறாங்க. வாங்க. அந்தளவுக்கு ஒன்றும் ஃபோர்ஸ் இல்லை, அது இல்லாமல் உயர கம்மின்றனால அந்தளவுக்கு பெருசாக இது தெரில. அடுத்து இங்கே பாருங்க, ஒன்று சுற்றிட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கு அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் போகல, நீங்கள் வேணால் போகிறது அப்படின்னா அதுக்காக தான் காமிக்கிறேன், மற்றபடி எது தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்து சேம் இதுவும் அதே மாதிரி தான். இது எப்படின்னு தெரியலையே, இதுவும் அதே மாதிரி மேலே கீழே போயிட்டு வரும் தான் நினைக்கிறேன். இருங்க, எல்லாம் உட்காந்துட்டாங்க, பார்க்கலாம் எப்படின்னு. இது பாருங்களேன், மேலே கீழே போயிட்டு வருது. அப்படியே சுற்றும் போதே மேலே போகணும், அப்படியே கீழே போகுது, அந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று பாருங்கள், சேம் அதே மாதிரி தான், ஒரே மாதிரி தான். நிறைய கேம் இருக்குது, மேலே அப்படியே சுற்றிக்கிட்டே போய் மேலேருந்து கீழே வர மாதிரி. வாய்ஸ் ஆர்மி, இது ஊஞ்சல் மாதிரி வாய்ஸ் ஆர்மி. கீழே பாருங்கள், வீல் வந்து அப்படியே சுற்றி விடுது. சுற்றுச்சு அப்படின்னா இங்கே இருக்கவங்கலாம் அப்படியே ஊஞ்சல் ஆடுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் தெரியல. ஓகே, அடுத்த கேம் பார்ப்போம். பாருங்க, அப்படியே மேலே போகிறாங்க, மேலே போயிட்டு அப்படியே சுற்றிட்டே கீழே வருவாங்க, அவ்வளோதான். அடுத்து நம்ம அக்கா பசங்க குதிரை விளையாடுறதுக்காக போயிட்டாங்க. நம்மளாம் கல்யாணம் ஆகி குழந்தை இருந்ததுன்னா குழந்தை இதெல்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம அக்கா பசங்கள்லாம் விளையாடுறாங்க, பார்ப்போம். மேலே போயிட்டு வருது, மற்ற மாதிரி நார்மலாக சும்மா சுற்றாமல் மேலே கீழே போயிட்டு வருது, பரவாயில்ல. ட்ராகன் போஸ்டர், ட்ராகன் வருது பாருங்க. பாய். அப்புறம் இந்த பக்கம் பாருங்க, டீ கப்பில் எல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்பயுமே திருவிழானா இது இல்லாமல் இருக்காது, ரோலர் கோஸ்டராக வந்து எதுனா ரங்கராட்டணமா எதுவும் சொல்லுவாங்களே, நீங்களே சொல்லுங்க என்னன்ட்டு. அப்புறம் ஜுராசிக் பார்க், ஆமாம் ஏதோ ஒன்று இருக்குது, பார்ப்போம் உள்ளே போயிட்டு. அப்புறம் இந்த கேம் ஒன்று இருக்குது. அப்புறம் அங்கிட்டு பாருங்க ஒன்று சுற்றிட்டு இருக்காங்க, நல்லா ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். முன்ன பின்ன விளாக்லாம் இதை எடுத்ததில்லை வாய்ஸ் ஆர்மி, ஸோ எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க. எங்கள்கிட்ட கொஞ்சம் பொருட்கள்லாம் நிறையா தேவைப்படுது, எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னா வேறு லெவல் பண்ணிடலாம். இதை பாருங்கள், ஏதோ பெருசாக இருக்கும் போலயே. இது பாருங்கள், உள்ள 7D தியேட்டராமா, அது என்னன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் மாதிரி ஒன்று மேலே ஏறுது பாருங்கள், பொறுமையாக. வாவ், இதெல்லாம் நான் வந்து வெளிநாட்டில் தான் இருக்குன்னு நினச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி முன்ன பின்னாலாம் எதுக்குமே வந்தது கிடையாதா. ஸோ ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறேன் நேரில். அப்படியே மேலே போய் அங்கேருந்து அப்படியே ரோலர் கோஸ்டர். வேகமாக வருது.
அப்படியே உள்ள போயிடுச்சு. அடுத்து நம்ம அக்கா பசங்க சிங்கத்தில் போய் டேஜு ஏறிடுச்சு. சஃப்ரிக்கு நானும் சிங்கத்தில் தான் போய் ஏறுவேன் அப்படின்ட்டு அவனும் போய் சிங்கத்திலே ஏறிட்டான். ஒரு ஹாய் சொல்கிறான் பாருங்க. டேஜு ஹாய் சொல்லு. வாய்ஸ் ஆர்மி இது பாருங்க சுற்றிக்கிட்டே வந்து எப்படி அப்படியே முன்னாடி பின்னாடி போகுது பாருங்க ஊஞ்சல் மாதிரி. ரொம்ப இது கூட ஏதோ ஒரு மொக்கையாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் அது வேறு லெவலில் த்ரில்லிங்காக இருக்கும் போல். கண்டிப்பாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஆன் பண்ணிட்டாப்புல சுவிட்சை போட்டாப்புல சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டேஜ் பாருங்க எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கு. நல்லா பிடிச்சி உட்காருங்க. சுத்துறது மேட்ரு இல்லை, மேலே கீழே போயிட்டு வருதுல்ல அதுதான் மேட்ரு. நல்லா பிடிச்ச உட்காண்டேஜ். இங்க பாருங்க பயப்படுது டேஜு. சஸ்திரிக்கு பாருங்க. சஸ்திரிக்கு ஆண் வாயை புழகிறான். சஸ்திரிக்கு பாருங்க ஒத்த கையில சிங்கத்தை அப்படியே தட்டி கொடுக்குறான். போ 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 அப்படின்ற மாதிரி தட்டி கொடுத்துட்டு இருக்கான். அந்த அளவுக்கு யாருமே என்ஜாயே பண்ணல. சின்ன குழந்தைங்க பாருங்க ஒருத்தர் முகத்துல கூட சிரிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. இது வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒருத்தர் இல்லை. குழந்தைங்க வேணாட்டு பாருமே. மணி 4 ஆயிடுச்சு. வைஃப் ஆர்மி 6 மணி வரைக்கும் தான் டைம். நமக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு திருப்பி போயாகும். எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சா? சரி வாங்க அடுத்த ரைடுக்கு போகலாம். இப்போ நம்ம எதுக்கு போக போகிறோன்னா இந்த 70 தேட்டர்னு ஒன்று வச்சுருக்காங்க. பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகலாம். வைஃப் ஆர்மி இந்த ரோலர் கோஸ்டர் சும்மா சொல்ல முடியாது, அள்ளு விட்டுரும் போல. வேற லெவலில் இருக்கு. ஒர்த்தான ரைடு தான் போல. பாருங்க எத்தனை சுத்துதுன்னு. ரொம்ப தூரம் சும்மா பேருக்காக அவங்க ஏற்றி விட்டு 2 ரவுண்டில் முடிக்கிற மாதிரிலாம் இல்லை. உண்மையாகவே நல்லாவே ரவுண்ட் அடித்து நல்லா கூப்பிட்டு போகிறாங்க. ஒர்த்து தான். நம்ம பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். இப்போ மீ பாப்கார்ன் வேணுமா? பாப்கார்ன் சாப்பிட்றீங்களா? வரமாட்டேனே இப்போ மீ இவ்வளோ நேரம் வெளியில லைனில் நிற்க வச்சு சாவடிச்சாங்க. இப்போ உள்ளுக்குள்ளே ஏசி ரூமில் நிற்க வச்சு சாவடிச்சுட்டு இருக்காங்க. முடியலை. வைஃப் மீ ஃபைனலாக உள்ள வந்தாச்சு. டைம் பாருங்க 4:40. 4 மணிக்கு நான் அப்ளை சொன்னேன்ல, அதுக்கப்புறம் உள்ளே வந்தேன். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இப்போ தான் உள்ளே வந்திருக்கோம். 40 நிமிஷம் வெயிட் பண்ணி உள்ளே வந்திருக்கோம். அதுக்கு இது ஒர்த்தா அப்படியே ஒர்த்தா இல்லையான்றதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே, இதுதான் 70 தேட்டராமா. எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். சேர்லாம் ஆர்டர் சேர் கைப்பிடி பண்ணியிருக்காங்க. சீட் பெல்ட்லாம் போட சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கண்ணாடிலாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெடியாக ஸ்டார்ட் பண்ணலாமா? உள்ளே போயிருக்காங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. 70 தேட்டராமா. முன்னாடி சேர்லாம் ஆடுது, நம்ம சேர் ஆட மாட்டேங்குது. சேர்லாம் ஆட மாட்டேங்குது. ஆடுற மாதிரி லைட்டா ஃபீல் ஆகுது. இவங்க சேர் பாருங்க நல்லாவே ஆடுது. கார் ரேஸு போலாமா? இவங்க மட்டும்தான் ஆடுறாங்க பாருங்க. இவங்க சேர் மட்டும்தான் ஆடுது. இந்த சேர் ஆடாது போலயே. யார் சேருமே ஆடல பாருங்க. இந்த சேர் மட்டும் ஆடுது. பாருங்க இதெல்லாம் வருது, பேப்பர்லாம் வருது. ஆடுது ஆடுது. ஆடுது ஆடுது. கார் ரேஸ் இல்ல, ஜெட் ரேஸ். டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கு. நம்ம ஊர் தேட்டர்ல எல்லாம் இந்த மாதிரி கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஆடுது. ஆனா இவங்க சார் சூப்பரா ஆடுது. முன்னாடி தெரியல, நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் ஆடுற மாதிரி தெரியல. டேஜிஸ்லாம் என்ஜாய் பண்றோம். இந்த இருட்டில் உடனே தெரியல பார்ப்போம். வைஃப் ஆர்மி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணா இது ஒர்த்தே கிடையாது. நல்லாவே இல்லை. சேர் மட்டும் ஏதோ ஆடிச்சு லைட்டா. அது சம்பந்தம் இல்லாமல் வீடியோக்கும் இந்த
ஆடுற மூமெண்ட்டுக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. ஒரு நேரம் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து கிடையாது. டிசப்பாயிண்ட் தான். 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணோம் லைன்லேயே. சுத்த படு மோசம், நல்லாவே இல்லை, வேஸ்ட்டு தான். அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்த்து கிடையாது வைஸ் ஆர்மி. அடுத்து இதில் போலாமா வைஸ் ஆர்மி? இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா த்ரில்லிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கும் கூட்டம் வேறு லெவலில் இருக்குது. இதில் நம்ம போகிறோம், போய் ஆகிறோம் இன்னைக்கு. போகலாம். கோஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது, நம்ம இதுக்குள்ளார போய் பார்ப்போம். கோஸ்ட் ஹவுஸ் வாங்க வாங்க. கோஸ்ட் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க யாரோ படுத்திருக்காங்க பயமுறுத்துற மாதிரி. அடுத்து இங்கிட்டு பாருங்க ஒரு மோகினி கிருஷ்ணன் வா வா வான்னு கூப்பிடுது. இங்கே பாருங்க பயப்படுறான் சஸ்திரிக்கு. போ 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 போ. இங்கே யாரோ ஒரு ஆள் இருக்காங்க. இது உண்மையான ஆளு. நாங்களும் ஏதோ பொம்மை நினைச்சு உண்மையான ஆளு. அடுத்து அடுத்து இங்கே யார் இருக்கா? ஓவரா சவுண்ட் விடுறாங்க எல்லாம். பயமா ஐயோ ஐயோ பயமா இருக்கு. ஐயோ பயமா இருக்கு. எல்லாம் கத்துறாங்க. அடுத்து இது நல்லா இருக்கு வாய்ஸ் ஆர்மி, நல்லா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி. அடுத்து இங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு. சவுண்டு தான் பயங்கரமா ஓடுது. போங்க சரிக்கு தான் முன்னாடி போகிறேன். நமக்கு இங்கிட்ட வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு, டெட் பாடி பாக்ஸ். திடீர்னு ஐயோ இங்கே பாருங்க, திடீர்னு திடீர்னு தட்டுது. ஓகே வேற மாதிரி இருக்குது. கத்துது. பயங்கரமா இருக்கு. இங்கே பாருங்க திடீர்னு டெட் பாடியிலேருந்து இருக்குது. அடுத்து பாருங்க நம்பாலு டெவிலு. வரட்டுமா பாய். எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? நல்லா இருந்ததா? டேஜ் எப்படி இருந்தது? நல்லா இருந்தா? சூப்பராக இருந்தது. இது ஒன்று தான் ஒர்த்தாக இருந்தது, மற்ற எதுவுமே அந்தளவுக்கு ஒர்த்தாக கிடையாது. வாங்க நம்ம இந்த ரைடுக்கு போகலாம். இதுலேயும் லைனில் நிற்கிறோம், ரொம்ப பெரிய லைனாக இருக்குது. பார்ப்போம், டிஸ்மாயிட் பண்ணாங்கன்னா இதுக்காவது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது, பார்ப்போம். ஃபோனை மட்டும் நல்லா பிடிச்சிக்கணும். ஐயோ வேறு மேலே ஏறிது. வாய்ஸ் ஆர்மி இன்னைக்கு செத்தோம். ஐயோ போன நேரம் கீழே விழுந்து. ஓகே ஓகே டன். வைஸ் ஆர்மி இந்த ரைடு ஓகே பர்ஃபெக்ட், நல்லா இருந்தது. இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு, நல்லா இருக்கு. உண்மையாகவே ஒர்த்து. நடுவில் ஃபோனை வேற கீழே போட்டிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. நல்லா இருந்தது. எப்படி இருந்தது நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க.
வைஃபர்மி இது பாருங்க கார் ரைடிங், சும்மா அந்த பெரியவங்கலாம் இடிச்சு விளையாடுற மாதிரி. டயர்லாம் வருது, டயரில் ஃபயர்லாம் வருது. நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆனால் குழந்தைங்கலாம் வந்தாங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. பாருங்க இடிச்சு விளையாடுறாங்க. பாட்டுக்கு போய் திருப்பிட்டு அடிச்சு விளையாட வேண்டியதான். நல்லா இருக்கு. வைஃபர்மி இது பாருங்க ஏதோ இல்யூஷன் ரைடாமா. வா உள்ள போமா, நீ நடந்து போமா. இது நம்ம இதுக்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. நம்ம பாட்டுக்கு நடந்து போகலாம். சைடில் கண்ணாடி இருக்கு. ஸோ நமக்கு வந்து எதுக்குள்ளேயே ஏதோ போகிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்குமா மொத்தமா. இதெல்லாம் ஆர்டினரி தான் வைஃபர்மி. அடுத்து ஏதோ ஒரு குகை மாதிரி மேலே போகுது. ட்ரெயின் ட்ராக் இருக்குது. அப்படின்னா ஏதோ ஒன்று இந்த ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். இந்த டிராகன் மேலே கீழே போயிட்டு வருமே. இந்த இன்வேது ஒரு திருவிழாலேயே போடுவாங்க. நானும் எல்லா கேம்லையும் பார்த்துட்டேன். குழந்தைகள் அனுமதி இல்லை. இங்கே பாருங்க ட்ரெயின் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அந்த ட்ராக். இது பாருங்க சுற்றுற ஊஞ்சல் அடிட்டே அப்படியே மேலே அந்த டாப் சுற்றும். ஸோ அப்படியே நம்மளும் சேர்ந்து சுற்ற வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் வைஃபர்மி. பெருசாக ஒன்றும் சுற்றி பார்க்குற மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரில. ஆனால் கொடுத்த காசுக்கு ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஓகே, ஒர்த்துன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மொக்கைன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஓகே, அவ்வளோதான். நாளுக்கு 100 ரூபாயாம்மா குதிரை ரைடு போகிறதுக்கு. இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் போயிட்டு வராங்க. நானும் அம்மா தான் தனியாக சுற்றிட்டு இருந்தோம். எங்களை விட்டுட்டு எங்கள் அக்கா பசங்க 2 பேருமே போயிட்டாங்க. இப்போ அவங்க கடைசியில் என்ன பண்ணிருக்காங்கன்னா கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க, குதிரை சவாரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. நல்லா இருக்காம்மா. இவங்களுக்கு நல்லா இருக்காம்மா. ஆனால் மேக்ஸிமம் நிறைய இது குழந்தைங்களுக்குலாம் அலோவ் பண்ணவே இல்லை. இங்கே பாருங்க டிஃப்ரெண்டாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குது. இந்த மேப்பை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல போடுறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் இங்கே என்னென்னலாம் இருக்குது, ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி நீங்களே ஒரு முடிவு பண்ணிடலாம். ஓகே தான், கொடுத்த காசுக்கு ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருக்குது. ஓகே தான், மோசம்லாம் கிடையாது. அவ்வளோதான், எக்ஸிட் சைடு வந்தாச்சு. நாங்கள் இன்னும் 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகணும். வீட்டுக்கு போயிட்டு அப்படியே விலாகை கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஒரு கூப்பன் ஒன்று தந்திருக்காங்க. 10 பேர் வந்தோன்னா 100 ரூபா டிஸ்கவுண்டாமா. ஸோ யாருக்காவது தேவைப்படுன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ். ஓகே தான், அந்தளவுக்கு மோசம் இல்லை. வைஃபர்மி சரி சஸ்ரீ, எங்கே நம்ம போகிறோம்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போகிறோம். பாய். வைஃபர்மி கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 6 மணி வெளியில் வந்துட்டோம். காலையில் ஒரு 11 மணிக்கு போனோம், வெளியில் வந்துட்டோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எவ்வளோ செலவாச்சு என்னன்ற எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? வீட்டுக்கு போயிட்டு எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். சரி, இட்லி, தேஜம்மாவுக்கு இட்லி, அம்மாக்கு இடியாப்பம், எனக்கு என்ன கல்தோசை வரல. இட்லி கூட யாராவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சேர்த்து சாப்பிடுவாங்களா? நம்ம மாப்பிள்ளை சேர்த்து சாப்பிடுவோம். யார் ஆர்டர் பண்ணா இட்லிக்கு? அது சீக்கிரம் சாப்பிடுங்க. வைஃபர்மி ஃபைனலாக வீடு வந்து சேர்ந்தாச்சு. நாளைக்கு என்ன வரவு செலவு கணக்கு, வரவு எதுவுமே கிடையாது, செலவு மட்டும்தான் இருக்குது. எல்லா செலவு கணக்குமே பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் தாட்ட என்னவோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் வைஃபர்மி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வைஃபர்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ வைஃபர்மி உங்கள் தட்டனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய். மொத்த செலவு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். டிக்கெட்டுக்காக எவ்வளோ நாங்கள் புக் பண்ணியிருக்க அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 அடல்ட் ஃப்ரீ கிட்டுக்கு வந்து 3940 ரூபா 86 பைசா வித் டேக்ஸோட. ஓகேங்களா? அடுத்து பெட்ரோல் அப்புக்கு மட்டும் 3 லிட்டர், என்னோடய வண்டிக்கும் அம்மாவோட ஸ்கூட்டிக்கு 2 லிட்டர் 570 ரூபா பே பண்ணோம். அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 315 ரூபா ஆச்சு. அப்புறம் டீயும் ஜூஸும் சாப்பிட்டோம், அதுக்கு 80 ரூபா. அதுக்கப்புறம் 2 வீலர் பார்க்கிங்க்கு
20 ரூபா. அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு 440 ரூபா. அதுக்கப்புறம் மத்தியானம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம், அதுக்கு 400. அதுக்கப்புறம் திருப்பி ஈவினிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் டீ ஜூஸ் சாப்பிட்டோம், அதுக்கு ஒரு 100 ரூபா. அதுக்கப்புறம் திருப்பி வரும்போது பெட்ரோல் போட்டோம், என் வண்டிக்கு 100 ரூபாக்கும் அம்மாவோட வண்டிக்கு 300 ரூபாக்கும், மொத்தம் 400. அதுக்கப்புறம் திருப்பி டின்னருக்கு 380 ரூபாய்க்கு ஃபுட்டுக்கு. மொத்த காஸ்ட் எவ்வளோ செலவாச்சு இன்னைக்கு 1 டேக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6645 ரூபா 86 பைசான்றது ஆச்சு. ஸோ இவ்வளோ காசு பண்ணுறதே தேவைப்படுது. ஸோ இவ்வளோ காசு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி போனதுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒருத்தா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் ஆல்ரெடி போயிருக்கீங்களா இல்லை போக போகிறீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களும் சொல்கிறாங்களாம்மா. ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்கள் தட்டனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் கிளம்புறோம், அது வரைக்கும் Bye. பாய்.